ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வித் பொட்டேட்டோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து நான் பொட்டேட்டோவே வந்து வாங்கினது இல்லைங்க. பொட்டேட்டோவே இருக்காது வீட்ல எப்பவுமே. ஏன்னா யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் யூஸ் பண்ணுறதில்ல? அது என்ன அவ்வளோ பெரிய எதிரியா நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. இட்ஸ் ஆக்சுவலி குட் ஃபார் ஹெல்த். பேபிஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. ஈஸி டைஜஸ்டிவ் தான். அதே சமயம் இதில வந்து கொஞ்சம் கார்ப்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. லோ ஃபேட் ப்ளஸ் ஃபைபர் கன்டென்ட் தான். அதனால நம்ம இத அளவா யூஸ் பண்ணலாம். தப்பே கிடையாது. நான் வந்து சரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். மீன்வைல் வந்து தயிர் போடுறதுக்காக கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில வந்து போட்டு வச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்லைஸா வந்து நான் பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்தத வந்து கோல்ட் வாட்டர்ல கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி கோல்ட் வாட்டர்ல நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுனால, அதில இருக்க ஸ்டார்ச் கன்டென்ட்லாம் கொஞ்சம் போயிட்டு, கொஞ்சம் ஸ்டிக்கியா வந்து வரும். ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு. ஸோ வந்து எடுத்தத நம்ம வந்து ஒரு ட்ரை காட்டன் கிளாத்ல வந்து ரப் பண்ணி எடுத்துட்டு, கொஞ்சம் மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹெவியா இல்ல, கொஞ்சம் மைல்டா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்க சாப்பிடணுன்றதுக்காக. இதில வந்து கார்ன்ஃப்ளவர், சில்லி அண்ட் சால்ட் பவுடர் மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஆயில் கொஞ்சம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஆயில் வந்து பின்னாடி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறத விட, நம்ம அத மிக்ஸ் பண்ணும்போதே ஆயில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, கொஞ்சம் கிரிஸ்பியாவும், டேஸ்டியாவும் வரும். ப்ளஸ் கீழ வந்து ஒட்டாம வரும். ஓகேங்களா. நான் வந்து இந்த பார்ச்மென்ட் ஷீட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிலிக்கான் ட்ரே யூஸ் பண்ணுறதுல எனக்கு அவ்வளவா வந்து விருப்பம் இல்ல. ஏன்னா அது வந்து லாங் டர்மா கன்டினியூஸா ஒரே சிலிக்கான் ட்ரே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹீட் ரெசிஸ்டன்ட் அதில எப்படி இருக்குன்னு தெரியாது. ப்ளஸ் அது வந்து ஒரு ஃபுட் கிரேட் மெட்டீரியலா இருக்கணும். அதனால நான் வந்து யூஸ் அண்ட் த்ரோக்கே போயிட்டேன். இந்த பார்ச்மென்ட் ஷீட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. ஏர் ஃப்ரையர்ல வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, நம்ம ரொம்ப டீப் ஆயில் ஃப்ரை வந்து பண்ண போறது கிடையாது. இதில வந்து ஆயில் வந்து நம்ம லெஸ்ஸா தான் யூஸ் பண்ண போறோம். அதே சமயம் அதில வந்து நம்ம வச்சுட்டு கூடவே வேற ஏதாவது வேலை இருந்தாலும் நம்ம வந்து தாராளமா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வெஜ் கிரேவி பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சைட் பை சைட் கட் பண்ணிட்டுருந்தேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் கிரிஸ்பியாவும் இருந்தது, கிரன்ச்சியா. நான் வந்து பண்ணது என்னமோ ஈவினிங்க. ஆனா வந்து சாப்பிட வந்து ஒரு 7:00 ஆயிடுச்சு. ஏன்னா வேற வேலை இருந்தனால அத பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு 7:00 ஆனதுனால, லைட்டா அந்த கிரிஸ்பினஸ் வந்து போயிடுச்சு. பட் இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்க இந்த மாதிரி வந்து தொங்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்களுக்கு குடுத்தேன். பசங்களுமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி வேற ஒரு டிஷ்ஷோட நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் வேகா வ்ளாக்ஸ். பை பை.